எட்டுல 4 பேர் இங்க இருக்காங்க. வந்துட்டு இருப்பாங்க. ஹாய், நான் ரினி. Hi, I'm Nikhila. Hi, I'm Abhirami Bose. ஹாய், வணக்கம். நான் மோனிஷா பிளஸி. First of all, thank you so much. இத்தனை நேரம் நீங்கள் இருந்து இந்த வெப் சீரிஸை பார்த்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். இதில் நாங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸ்டண்ட்லேருந்து எடுத்து லைக் த ஓவரால் ஷூட், டூ மச் எஃபர்ட், டூ மச் ஹார்ட் ஒர்க் பை எவ்ரிபடி, ஹோல் டீம். இன்னொன்று ரொம்ப புஷ்கர் சார், காயத்ரி மேம் கூட ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து இட் வில் பி எவ்ரிபடிஸ் ட்ரீம். அவங்களோட படங்கள்லாம் நான் பார்த்தப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களை பார்த்தா போதும் அந்த போர்டில் தான் இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி நான் இந்த ப்ராஜெக்டில் பண்ணது. இன்னும் மேலும் மேலும் நிறையா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது நான் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த புஷ்கர் சார், காயத்ரி மேமுக்கு எனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. ஏன்னா இது அவ்வளோ எனக்கு இது அவ்வளோ பெருசாக இருந்தது. டிரெக்டர்ஸ்லேருந்து வால் வாட்சர் டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட மிகப்பெரிய நன்றி. உங்கள் எல்லா சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. நான் புது ஆக்டர், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி எனக்கு ஒர்க் கொடுத்த வால் வாட்சர் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்பவே நன்றி பட்டிருக்கேன். பிகினிங்லேயே இவ்வளோ பெருசாக ஒரு ப்ராஜெக்டில் அதுவும் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு ரோல் பண்ணது சின்ன விஷயம் இல்லை. எல்லா பட்டிங் ஆக்டர்ஸ்க்கும் இட்ஸ் a ஹியூஜ் திங் அண்ட் we need people like வால் வாட்சர் டீம் to encourage talent. அண்ட் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இவங்களோட சேர்ந்து இப்போ நீங்கள் எங்களை பற்றி எழுதுறதும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை பற்றி நீங்கள் நல்லா எழுதுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். இது ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட். நான் மராட்டி, மலையாளம், ஹிந்தி, இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி மராட்டி, ஹிந்தி, மலையாளம் பண்ணியிருக்கேன். ஆனால் தமிழில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த டீம் கூட பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐ வாண்ட் டு தேங்க் புஷ்கர் சார், காயத்ரி மேம். நான் ஆக்சுவலி சென்னைக்கு புதுசு வந்தப்போ நான் ஒரு லிஸ்ட் ஒரு பண்ணியிருந்தேன், த டிரெக்டர்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் வித், அண்ட் புஷ்கர் சார், காயத்ரி மேமோட பேர் அதில் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் ஃபார் மீ தட் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் with this team. Thank you Brahma sir, thank you Sarjan sir, thank you to the whole team, and thank you to you all for the patience and for watching our series. Looking forward to hearing from you. Thank you. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சந்திரன் ரெண்டு பேரும் சந்திரன் வா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் ஷோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய்ட் இட். And in the show it's a very very special show for us. Personally for me, I'm a huge fan of Pushkar sir and Gayatri ma'am. So plus and I think also we got a huge support system, a huge set of friends from this show. Rombo challenging on a role, நிறையா வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு கேரக்டர்ஸில். லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் we really put in a lot of effort. ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக Feb 28th பாருங்கள், பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீஷா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஷோவில் இருந்தது. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் காலேஜ் பங்க் பண்ணி விக்ரம் வேதா போய் பார்த்தேன். ஸோ அப்போ நினைக்கல நான் அவங்களோட ஒர்க் பண்ணுவேன், அவங்க எழுதுகிற ஒரு கேரக்டரில் நான் நடிப்பேன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஆன் செட் அண்ட் ஆஃப் கேமரா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ. அண்ட் டிரெக்டர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. ரெண்டு பேரும் எங்களை தே ரியலி மேட் அஸ் கிவ் எவ்ரி திங் அவுட் தேர். ஸோ அது நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். And thank you Amazon for renewing this for the second season. Yes. எல்லாருக்கும் வணக்கம். சுழல் சீசன் 2 ஓட ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பப்ளிக் வியூவிங் ஆஃப் த ஷோ. உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்குறதுக்கு ஆர்வலாக இருக்கும். அண்ட் இது வந்து சீசன் 1ஓட வரவேற்பை பார்த்து அமேசான் வந்து சீசன் 2 டெஃபினட்டாக பண்ணணும்னு சொல்லி அப்போ எழுத ஆரம்பிச்சு இப்போ தான் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் முடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ளீஸ் டூ யுவர் வாட் யூ டூ டு சப்போர்ட் குட் ஸ்டஃப். ரொம்ப நன்றி. 8 எபிசோட் வந்துட்டு ஒரே நாளில் ஒரே சீட்டிங்கில் உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.
இல்லை ஒரு 8 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் படத்துக்கு நீங்கள் எல்லோரும் உட்காந்து பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். எல்லோரும் வெளியில் வந்து பேசுகிறத கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெரி என்கரேஜிங். அண்ட் இதுக்கப்புறமேல உங்கள் கையில் தான். தேங்க்யூ. பிரம்மா, காலகாலமாக நம்ம கூடயே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காகவே உழைச்சி சிறு தெய்வங்களான அந்த தெய்வங்களுக்காக இந்த சுழலில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் இது சப்போர்ட் பண்ணுவீங்க, மக்கள் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஓவர்வெல்மிங்கான சப்போர்ட்டுக்காக ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அதே தேங்க்ஸ் நானும் சொல்லி ஆகணும். இவ்வளோ ஒரு லாங் ஃபார்மேட்டாக காலையிலேருந்து பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இப்போ கடைசியாக எல்லோரும் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ போன சீசன் மாதிரி இந்த சீசனும் பெரிய ஹிட் ஆகும் நம்புகிறோம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சீசனில் எவ்வளோ நிறையா நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு, நிறையா எல்லாருமே ரசித்தாங்க, நார்மல் ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லா டீமே ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கிறோம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, விஷுவலாகவும் சரி சவுண்ட் சைட்லேயுமே சரி எங்களுடைய ஒர்க் ஆக்சுவலி ரொம்ப இதில் இருந்தது. ரொம்ப மனசால் நாங்கள் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, எங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் பெரிய லெவலில் இதை பற்றி எழுதணும், இதை பற்றி நீங்கள் நிறையா சொல்லணும். ஆக்சுவலி இதில் இருக்க நல்லது எல்லாமே சொல்லணும். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்ததில் நாங்கள் இதை திருத்திக்கிறோம். பட் இந்த இப்போ ஃபுல் ஹார்ட்டோட சொல்கிறேன், இந்த இது வந்து நாங்கள் ரொம்ப திருப்தியாக இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி அந்தளவுக்கான ஒரு குவாலிட்டியான ஒரு சீரியஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துருச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நேரம் இதை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குங்கிறது அப்போ நம்ம ஏதோ பண்ணியிருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அவங்க எல்லோரும் பேசிட்டே இருக்காங்க, நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறேன். முதல்ல வந்து டைரக்டர் புஷ்கர் காயத்ரிக்கு அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போனோன்னே நான் மறந்துட்டேன். என்னென்னா இது வரைக்கும் என் லைஃப்லேயே நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆஃபீஸில் போய் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற படத்தை எவ்ரி ஈச் ஃப்ரேம் ஒரு ஃபோட்டோ ஒட்டி இவர் பேர் இது, அவர் ஃபோட்டோ ஒட்டி இவர் பேர் இதுன்னு இவ்வளோ டீட்டெயிலாக அவன் என்ன காஸ்டியூம் போடணும், அவன் எந்த சீக்வன்ஸில் நிற்கணும்னு படம் வரைஞ்சி பாகங்களை குறின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஃபுல் படத்தையும் வரைஞ்சி போர்டு சுற்றி அந்த ரூம்குள்ளே கொஞ்ச நேரம் நான் உட்காந்துருந்தேன், யாருமே இல்லாத பார்த்து மிரண்டு போனேன். அவ்வளோ பெரிய ஒர்க் வந்து உண்மையிலே வந்து மிக எக்ஸலண்ட்டான மிகப்பெரிய வேலை. இந்த 2 வேலையை இவ்வளோ வருஷமாக என்னப்பா அடுத்த படம் எடுக்காமல் சும்மா இருக்கீங்களே நீங்கள் 2 பேரும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன். ஆனால் எடுக்கவே முடியாதுப்பா. ஒரு 3 வருஷம் ஆனால் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒர்க்கு. அதுக்கப்புறம் 2வது நான் வந்து தம்பி வந்து இவரை நான் இந்த சூழலில் தான் மீட் பண்ணேன். ரொம்ப நைஸ் ஹீரோ. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச என்னுடைய அன்பு தம்பி. ரொம்ப அழகாக எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி, சில பேர் வந்து என்ன அவர் அவ்வளோ டைலாக் பேசுகிறார் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே ஆனால் நீங்கள் பேசுங்கண்ணா நீங்கள் தான் பேசினா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படியே. அதுக்கப்புறம் என்னுடைய டேரக்டர் 2 பேரும் எக்ஸலண்ட்டு. 2 பேருமே வந்து அவங்கவுங்க போர்ஷன் அழகாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்கிறது என்னுடைய இன்னொரு ஹீரோங்க இந்த படத்துக்கு. கிளைமாக்ஸ்லேருந்து இந்த பாட்டிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். நான் ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், அது வந்து மறுபடியும் இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு பெரிய கேரக்டர் எழுதும் போது கிடைக்காது. இது வந்து தெய்வாதீனம். எனக்கு வந்து இது கிடைச்சது வந்து இறைவன் அருள் இருந்ததுனால தான் இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடிஞ்சது. பருத்திக்கிறனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லாங் பேக். எல்லோரும் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்ல போர்ஷனாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் நல்லபடியாக எழுதுங்க, நல்லபடியாக இதை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லாருமே ஒன்றா பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை பாஸஸ். ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணுறதுக்கு, அது ஒர்க் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா எல்லாமே சொல்ல. என்ன சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட் டைரக்டர் நான் காலேஜ் படிக்கும்போது தியேட்டர்ஸில் ட்ராமா ஷோவில் பண்ணது வந்துட்டு பிரம்மானா தான். ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஆக்ஷன் சொன்னது. அண்ட் சர்ஜூன் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரால் தான் என்னால் இந்த டீமுக்குள்ளே இணைய முடிஞ்சது. ஏன்னா சீசன் 1 பார்க்கும்போது ஒரு சில விஷயம்லாம் தோணும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நம்ம வந்துட்டு பார்ட்டாக இருந்திருக்கணும்னு. அது நிஜமாகவே ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ கேட்டிருக்கு. அது கரெக்டான ஒரு பிளெஸ்ஸிங்கில் எனக்கு இந்த டீம் மூலியமாக வந்துட்டு நடந்திருக்கு.
இனிமேல் இது நிஜமாகவே உங்கள் கையில் தான் இருக்குது. போய் பப்ளிக் கிட்ட சேர்க்க வேண்டிய விதத்தில் கண்டிப்பாக சேர்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் த என்டையர் டீம். தேங்க்யூ. அத்துல், அமித் பார்கவ், கம். வணக்கம், என் பேர் அமித் பார்கவ். நான் ஹிந்தியில் இந்த யூடியூப்பில் வந்து சுழல் சீசன் 2ன்னு போட்டு பார்த்தேன். அதில் வந்து ஹிந்தியில், பெங்காலியில் எல்லா பாஷையிலையும் அவங்க வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன், சுஜல், சூசல், இந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. எல்லா பாஷை மக்களும் இந்த சுழல் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு வந்து இந்த ஆடிஷன் வாய்ப்பு கிடைக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சர்ஜுன் ஃபார் தட். சர்ஜுன் தான் இந்த ஆடிஷன் வாய்ப்பு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அண்ட் உள்ள அந்த வால் வாட்சர்ஸ் ஃபிலிம்ஸ்குள்ளே போகும்போது எனக்கு என்னமோ ஒரு மெக்கா மெதினா, ஒரு ஜெருசலம்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இட் இஸ் ஒரு ஆக்டருக்கு வந்து இட்ஸ் லைக் ஒன் ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஒரு கால் பேக் கிடைக்கும்போது, ஒரு ஆடிஷன்லேருந்து ஒரு கால் பேக் கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த பெரிய ப்ராஜெக்டில், ஒரு வரலாறு கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நானும் பார்க்கல, பட் நான் பார்த்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பேசுனதில்லை இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்கர் சார், காயத்ரி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. பிரம்மா சார், சர்ஜுன் சார், அவங்க டைரெக்ஷனில் தான் இந்த நான் பண்ண கேரக்டர் எனக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிது. எப்படி பண்ணது அவங்க மூலியமாக தான். அண்ட் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் ஹோல் டெக்னிக்கல் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் த ப்ரொடக்ஷன், ஃபார் மேக்கிங் திஸ் வாட் இட் இஸ் டுடே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு அமேசான், தேங்க்யூ டு பிரசன்ட் மீடியா, பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் புஷ்கர் காயத்ரி அவங்களோட நான் வந்து விக்ரம் வேதாளம் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ மெயின் ஸ்ட்ரீம் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் லாங் ஃபார்மேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது சுழல் 1, வதந்தி இதில் அப்படியே கற்றுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து கம்பேர் பண்ணுறப்ப இப்போ சுழல் 2 இன்னும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக, சுழல் 1ஓட பயங்கர இன்னும் பெரிய ஸ்கேலோட பண்ணியிருக்கோம். எல்லோரும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. ஸ்ரீகிருஷ், சுழல் 1 கொரியோகிராஃப் பண்ணும்போது எல்லாமே ஃபோர்க்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபுல்லாக கேலப் எலிமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு கொடுத்தாங்க. பட் சுழல் 2ல் பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸுமே கொரியோகிராஃபி இருக்கும். டிஃப்ரெண்ட்டான கொரியோகிராஃபி இருக்கும். மறுபடியும் என்னையும் அதே 1ல் என்ன நம்பிக்கை வச்சாங்களோ 2ல் கொஞ்சம் ஸ்கேல் பெருசாக இருந்தாலும் அதே நம்பிக்கை வச்சு எனக்கு புஷ்கர் சார், காயத்ரி மேம் அதை கொடுத்தாங்க. நானும் அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் பிரம்மா அண்ணன் அண்ட் சர்ஜன் அண்ணன். எந்த விஷயமே நான் பண்ணும்போது சில விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும். அதாவது டான்ஸ் மட்டும் கிடையாது இல்லையா, எல்லா எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணும்போது இந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கோ, இதை கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிரம்மாண்டும் சரி, சர்ஜன் பிரதரும் சரி, புஷ்கர் காயத்ரியும் சரி. ஸோ இந்த கொரியோகிராஃபி இவ்வளோ பெருசாக நான் என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் என்னோடய டேரக்டர்ஸு. ஸோ தேங்க்ஸ். நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறோம். தேங்க்யூ. முதல் பாட்டு வந்து வட மாவட்டம் மயான கொள்ளை பேக்ரவுண்ட் இருக்கு. இது தென் மாவட்டம் முழுக்க எவ்வளோ நாள் எடுத்தீங்க? கிரௌடே ஒரு 10-15 இருப்பாங்க. எவ்வளோ நாள் எடுத்தீங்க? ஃபெஸ்டிவல் போர்ஷன் மட்டும் 5-6 நாள் வந்து ஒரு லொக்கேஷனில், அப்புறமா இன்னொரு 2-3 நாள் வேறு ஒரு லொக்கேஷனில். எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலி வேறு இடத்துல எடுத்து ஸ்டிச் பண்ணது ஒன்று இருக்குது. பட் ஆக்சுவலி பாண்டிச்சேரி பக்கத்தில் அந்த திருவிழா செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ அது எங்கள் ஆர்ட் டைரக்டர் அருண், அவர் இல்லை இப்போது, ஐ திங்க் வேறு ஷூட்டில் இருக்கார். அவர் வந்து ஒரு மாதம் அந்த ஃபெஸ்டிவல் லொக்கேஷனை ரெடி பண்ணுறதுக்கு, ஏன்னா அது வெறும் பீச்சு, ஒரு ஊருக்கு பக்கத்தில் வெறும் பீச்சு, அங்கே வந்து அந்த திருவிழாவுக்கு வேண்டிய ஃபுல் செட்டப்பும் பண்ணி கொடுத்தாரு. அது ஆக்சுவலி நாங்கள் வேறு ஒரு ஷூட் முடிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ளே அவர் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் மெயின் வேலை ஆரம்பிச்சது. ஸோ டெய்லி காஸ்டியூம்ஸில் வந்து மக்கள் வரணும், அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அண்ட் இந்த ஸ்பெஷல் பர்ஃபார்மர்ஸு. ஸோ அவங்களும் காஸ்டியூமில் வரத்துக்கு 3 மணிக்கு வேலை ஆரம்பிச்சிடும். காலையில் 3 மணிக்கு வந்து ஜூனியர்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க, எங்கள் ஃபோக் பர்ஃபார்மர்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க, எங்கள் காஸ்டியூம் டீம், மேக்கப் டீம் 3 மணிலேருந்து வேலை செஞ்சால் நாங்கள் ஒரு 7:30-8 மணிக்கு ஷார்ட் எடுக்க ஆரம்பிப்போம். ஒரு பல பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அதனால் 3 மணிக்கு வந்துட்டு எந்திரிச்சு எல்லோரும் ரெடி ஆகி நம்ம போய் பண்ணணும். அண்ட் அந்த வெயிலில் அந்த இதில் வந்துட்டு எல்லாருமே லைக் வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லோரும் அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்தாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப அண்ட் நம்ம டைரக்டர்ஸு, நம்ம டீம் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு
அதுக்கு ரிசர்ச்சுக்கு வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து ஆத்தென்டிக்காக லைக் வந்துட்டு ஒரு நிஜத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் எங்களுக்கு ஃபெஸ்டிவலில் மெயினாக ஹெல்ப் பண்ணது வந்து 2 பேர். அவங்கள பற்றி பிரம்மா ஒரு 2 வார்த்தை பேசுவார். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வேலு ஆசான் சொல்லி பறை இசை கலைஞர். அவரும் அதே மாதிரி சுழல் 1லையும் சுழல் 2லையும் கூத்து, இந்த கூத்துக்கு அதே மாதிரி இந்த தடவை நான் இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு ஃபார்ம் ஆஃப் தியேட்டர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். இதை 2த்தையுமே செஞ்சு கொடுத்த சம்பந்தம் வந்து கூத்து செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி பறை இசை கலைஞர் வேலு ஆசான், இவங்க 2 பேருக்குமே இந்த வருஷம் பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்கு. ஸோ பத்மஸ்ரீ விருது கிடைச்ச அந்த கலைஞர்கள் எங்கள் சுழல் ஷோவில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் பாட்டு இது சரி, செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் ரொம்ப டீப்பாக இருக்குது. அது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் குறைஞ்சிருக்கா என்ன பனிஷ்மெண்ட்? ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொல்லிருக்கீங்க. சீசன் 1ல் அதை பற்றி, சீசன் 2ல் வந்து வேற ஒரு மேட்ரு கொண்டு வந்திருக்கும். சரி, என்னென்னா சுழல் வந்து ஒரு கதையாக வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸை பற்றி தான் இருக்கும். அது வந்து இந்த சீசனில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை டச் பண்ணியிருக்கோம். என்னென்னா இது வந்து நிறையா வந்திருக்குன்னு சொல்கிறோமே தவிர ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் 5 படம் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசணும், அப்போ தான் ஒரு அவேர்னஸ் வரும். லைக் இப்போ ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா விட இதை பற்றி வர தான் வந்துட்டு எல்லாரும் வெளியில் வந்து பேசுவாங்க. ஸோ வெளியில் வந்து பேசும்போது தான் அது தெரியும். லைக் வந்துட்டு இது வந்துட்டு ஒன்றும் இப்போ நடக்கலன்னு. ஸோ அந்த அவேர்னஸ் வர தான் வந்துட்டு அது ஒரு டேபு இல்லாமல் எல்லாரும் வந்து பேசுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்களும் ஸ்டோரி நரேட் பண்ணிக்கலாம். நிறைய ஆமாம், ஆக்சுவலி எல்லாருக்கும் வந்து படிச்சாங்க. அது இதெல்லாம் தெரியணுமோ அவங்க மட்டும்தான் எனக்கு சொன்னாங்க. ஆமா, ஸோ இப்போ வந்து ஹீரோயின் போர்ஷன்லாம் சொல்லவே இல்லை. என்னோட போர்ஷன் மட்டும் தான் சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்க இந்த ஹீரோயின் போர்ஷனே எனக்கு சொல்லலை. நான் படமாக பார்த்து தான் பிரமிச்சு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவங்க 2 பேரும் செஞ்ச வேலைக்கு, இவங்க பிரம்மாவும் சர்ஜுனும் 4 பேர்லாம் சேர்ந்து செஞ்ச வேலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இவங்க தமிழ் படம்லாம் எடுக்க லாய்க்கு இல்லை, இங்கிலீஷ் படம் தான் எடுக்கணும். சார் ஹாலிவுட்டில் தான் போகணும். ஏன்னா அவ்வளோ ப்ரீ பிளான்டாக இந்த 2.5 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்குற படத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு படமாக காமிச்சிட்டாங்க. அவங்க ரூம்குள்ளேயே காமிச்சாங்க. ரூம்குள்ளே எல்லாமே இருந்தது. அது இன்னும் என்னால் மறக்கவே முடியல. இன்னும் எத்தனை நாள் வேணாலும் திருப்பி சொல்லிகிட்டே இருப்பேன். கேளுங்கம்மா. இந்தம்மா ஆக்சுவலி இவருக்கு கதிர்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் முழு கதை தெரியும். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அவங்க படிக்க வர செஞ்சாங்க. அப்புறமா பிரம்மா அர்ஜுன் வந்து டெய்லி ஒரு நரேஷன் நடக்கும். டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சரி இவங்களோட போர்ஷன் வந்து இது ஸோ இதெல்லாம் சொல்லலாம், இதோட கனெக்டட்னு. ஸோ ஒரு மாதம் அவங்க கதை மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தாங்க, மாற்றி ஆக்சுவலி சுழல் வந்துட்டு கதிர் இல்லைன்னா சுழல் இல்லை. கதிர் வந்துட்டு ஒரு கதிர் தான். ஆக்சுவலி we are missing ஐஸ்வர்யா also. கதிர் and ஐஸ்வர்யா தான் சுழலோட ஃபேஸஸ். அவர் நிறைய தியாகம்லாம் பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ்ல அந்த கடற்கரை சீன்ல ஒரு கிசிங் சீனாவது வச்சு ஒரு ஆனா இப்பதான் இது வரைக்கும் வந்திருக்கு. நீங்க கேக்குறது அடுத்தது வரும். கௌரி ஒரே செகண்ட். இல்லை, எப்படி ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் இன்றைக்கி அதை பற்றி நீங்கள் என்ஜாய் பண்ணுறதும் அதை பற்றி பேசுகிறதும் இதுவும் பெரிய வெற்றி தான். ஏன்னா இன்னொன்று இது ஒரு 2 படத்தோட கணக்கு. இட் இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலி. ஒரு படங்கிறது ஒரு 3 மணி நேரம், இது ஒரு 6 மணி நேரம் வரப்போது. 6 மணி நேரம் உட்காந்து நீங்கள் எல்லோரும் அதை கண்டினியூஸாக பார்க்க வச்சதும் பார்த்ததுமே பெரிய விஷயம். அதை பார்த்துட்டு வெளியில் வந்து நிறைய பேர் சிரிச்சுட்டு பர்ஃபார்மன்ஸஸை பற்றி பேசி, சீரியஸை பற்றி பேசி, இந்த சீசன் முடிகிறப்போ ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தியான அன்பு இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை. கௌரி எல்லாருக்கும் வணக்கம். சாரி நான் லேட்டு கொஞ்சம். நான் இன்னைக்கு தான் ஷூட்டிங்லேருந்து வந்தேன். எனிவே இப்போ எல்லோரும் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். பிகாஸ் சுழல் 1ஓட பெரிய ஃபேன் நம்ம எல்லாருமே. அண்ட் ஆக்சுவலி கதிரனா என்னை சுழல் 1 ப்ரிவ்யூக்கு இன்வைட் பண்ணார். அப்போ நான் நினைக்கவே இல்லை சுழல் 2ல் that I'll be a part of it. Because I met Pushkar sir and Gayatri ma'am அன்னைக்கு. And a couple of years later அவங்க என்னை கால் பண்ணி இந்த கேரக்டர் முத்து, வெரி 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 ஸ்பெஷல் கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு என் கரியரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்ஸ்
characters that I've played because adoda challenges irundhudu nariya. I absolutely enjoyed it and thank you for trusting me with such a powerful role. And அதெல்லாம் தெரியுமா இப்போ என்ன நடுவில் நீ என்னமோ சொன்ன காது மட்டும் கேட்டு அண்ணன்னா கதிர்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட். And I must say Sarjun and Brahma sir, they've been like two pillars. அவங்க இல்லாம அவங்களோட கைடன்ஸ் அண்ட் சொன்ன மாதிரி டெய்லி நரேஷன் அண்ட் நாங்கள் 8 பேர் ரொம்ப கலாட்டா பண்ணோம், ரொம்ப அவங்கள எல்லாரையுமே கொஞ்சம் டார்ச்சர் பண்ணோம். அண்ட் we all had so many doubts and எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கோம். And I'm so close with the girls. I think we all became really good friends. அது ரொம்ப ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆன ஒரு friendship and like a girlhood thing. So yeah, Sural 2 I think is bigger and better. Amazon Prime la once it releases, everyone's really going to enjoy it. So yeah, watch and support us. இந்த ஒரு இதில் ஐ நீட் டு தேங்க் சம் ஆஃப் அவர் கீ டெக்னீஷியன்ஸ். எங்களோட டிஓபி வந்து அப்ரஹாம்னு. ஸோ அவர் வந்து லிட்ரலி எங்கள் கணக்கில் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஜாயின் பண்ணார். பட் அந்த ஒரு 1.5 மாதத்தில் அவர் வந்து ஸ்கிரிப்டை பிரித்து மேய்ஞ்சு அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு விஷுவல் ஸ்டைல் கொண்டு வந்ததெல்லாம் அப்ரஹாமோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். தென் அருண் எங்களோட ஆர்ட் டைரக்டர், சீசன் 1க்கும் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீக்வென்ஸ்லலாம் வந்து அவர் ஃபுல்லாக இறங்கிடுவார். அப்போது செருப்பு போட மாட்டார், மாலை போட்டுடுவார். ஸோ ஒரு மாதிரி அவர் அந்த ஒரு ட்ரான்ஸ்லேயே தான் வந்து ஃபெஸ்டிவல்லாம் ஃபுல்லாக செட்டப் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் கம்பெனி தான், பட் எங்கள் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கௌதம், நந்தா, குஹா, அதுக்கப்புறம் ரூபி, கணேஷ், எங்கள் ஹோல் டீம் வந்துட்டு அவங்களோட ஒரு பயங்கரமான உழைப்பில் தான் அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு அது ரெடி ஆகுறது, இவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. அண்ட் ஆர் ஸ்டன்ட்ஸ் பை தினேஷ் அண்ட் திலீப், எங்களோட சவுண்ட் டிசைனர்ஸ். ஆக்சுவலி எவ்ரி டெக்னீஷியன் ஹூ ஹஸ் ஒர்க்கில் அது வந்து சொந்தமாக அவங்களோட ஒரு ப்ராஜெக்டாகவே கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த பேஷன் தாங்க வந்து சினிமாவே. அந்த பேஷனோட பண்ணாதான். ஏன்னா எல்லாமே நடுராத்திரி வரைக்கும் போகும், தூக்கம் இருக்காது. அந்த ஃபெஸ்டிவல் போதெல்லாம் எங்கள் ஹோல் டீம் வந்து பர் டே வந்து 1 மணி நேரம் தூங்கினாலாம் பெரிய விஷயம். ஸ்ரீகிருஷோட டீம் வந்து அவங்க தூங்கினாங்கன்னா கூட தெரியல, ஏன்னா இந்த ஷூட் முடிச்சுட்டு அவங்க போயிட்டு ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் ஷூட்டுக்கு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆர் டீம் which put this together and எங்களை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு. எங்களோட ஃபீச்சர் ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. இப்போ வந்து அதை மவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த வருஷம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எழுதி முடிச்சிருக்கோம், அப்படியே சைட்ல எந்த மாதிரி இருக்கும். அது வந்துட்டு 2017 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ எந்த மாதிரி பேசுறது அது எல்லாமே சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். பட் புதுசா இருக்கும், டெஃபினட்டா புதுசா இருக்கும். இந்த இயர் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பாடம் நாங்க என்னங்க அவ்வளோ சீக்கிரமாலாம் பண்ண மாட்டோம். பண்ண முடியாது.